விஜயகாந்த் ரொம்ப நாளாவே இந்த மனுஷன் முடியாம தான் கறந்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு காலையில அவர் வந்து இறந்துட்டாரு. இந்த விஜயகாந்த் இந்த தமிழ் மக்களுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஆனா நாம என்ன திரும்ப அவருக்கு ரிட்டர்ன் பண்ணோம், அவரை புகழ தவறிட்டோம், கொண்டாட தவறிட்டோம். இருக்கும்போது அந்த மனுஷனோட அருமை தெரியல. ஆனா படுக்கும் போது நீங்க மட்டும் நல்லா இருந்தீங்கன்னா அடுத்த சீமை நம்ம உங்களை தான் ஆக்கியிருப்போம்னு சொல்லிட்டு நம்ம வட சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு அவர் இல்ல. இப்ப அவரை பத்தி பேசுறோம், நாளைக்கு நம்ம பேசிட்டே தான் இருப்போம். நிறைய அரசியல் மேடையில அவர் நிறைய பேசியிருப்பாரு. ஒரு காலகட்டத்துல அதெல்லாம் வச்சு நம்ம அவரை ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்னமும் கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசின சில வாக்கியங்கள்லாம் வந்து மீம் டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் நம்மளால முடிஞ்சது. வேற என்ன, நாம மத்தவங்களை குறை சொல்லுவோம், மத்தவங்களை நம்ம குறை சொல்லுவாங்க. ஆனா யாருமே குறை சொல்ல முடியாத ஒரு ஆள் தான் அது கேப்டன் விஜயகாந்த் தான். ஏன்னா எல்லாருமே சமமா உட்கார வச்சு சாப்பாடு போட்டிருக்காராம். இந்த 80s 90s காலகட்டத்துல ரஜினி கமல்லாம் இருக்கும்போது ஈக்குவலா டப் காம்படிஷன் கொடுத்ததும் கேப்டன் விஜயகாந்த் தான். இந்த அரசியல்ல எவ்வளவு பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்க்க இருந்தாலும் நாக்கத்தூர்த்தி பேசி நெஞ்சு தைரியம் கேப்டன் விஜயகாந்த் தான். இந்த மீடியாக்கள்லாம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. நீங்க இதெல்லாம் ஒரு மீடியாவான்னு சொல்லிட்டு எதிர்க்கே காரி துப்புனாலும் கேப்டன் விஜயகாந்த் தான். இப்ப இருக்க டெக்னாலஜி வச்சு கூட வந்து பாத்தீங்கன்னா நடிகர் சங்கத்தை கட்டி மாற முடியல. ஆனா அப்பயே நடிகர் சங்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற கடன்லாம் அரைச்சிட்டு இந்த நடிகை எல்லாம் மலேசியா சிங்கப்பூர் கூட்டின்னு போன ஒரே ஆளும் கேப்டன் விஜயகாந்த் தான். அப்போ என்ன தைரியம் இருக்கணும். நம்ம மக்கள்லாம் சேர்ந்து தவிர்க்கப்பட்ட ஒரு அரசியல் கலைஞன் கேப்டன் விஜயகாந்த். என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போய் செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டு தான் உள்ளத்தை கொண்டு போய் போதைக்கிறா காசு.